அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி போட்டிருந்த நம்ம லாங் வீடியோட பார்ட் 2 தான் இது. நம்ம கிளம்பும் போதே அந்த ராம்நாடை தொட்டவுடனே சரியான மழை போச்சு, அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஒரு டீ சாப்பிட நிறுத்தி டீ குடிச்சிட்டு சரி மழை கொஞ்சம் நிற்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 ஹவர் பக்கம் ஆகிருச்சு. இருந்தாலும் மழை நின்ற பாடில்லை. சரி போய் தான் பார்த்துருவோமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோடு தான் கிளம்பியிருந்தோம். ராம்நாடை தாண்டி முடிக்கவுமே மழை சுத்தமாக இல்லை. ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி நிறையா டைம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி தான் இந்த இடத்த போய் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போயிருந்தோம். உள்ளக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஃபுல்லாக மரம் தான், அப்படியே ஒரு தோப்போட ஃபீல் வந்து இருந்துச்சு உள்ளக்க போனதுக்கு. நாங்கள் போயிருந்த இடம் மண்டபம் வந்து ரீஜினல் சென்டர் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மியூசியம் தான் போயிருந்தோம். இங்கே வந்து உள்ளக்க போகிறதுக்கு நமக்கு 30-25 ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் பர்சனுக்கு. நாங்கள் கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். உள்ளக்க போய் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே உள்ளக்க இருக்குது. பாம்பு, மீன், நம்ம இதுவரை பார்க்காததுன்னு சொல்லிட்டு எல்லா உயிரினமே இங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னால் இருந்தே அதை வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுவரையும் அழிஞ்சுக்கிட்டு இருக்க உயிரினம், கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு பார்க்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தோன்னே தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ இதுகள் வந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு காட்டிலும் என் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மியூசியமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே இருந்துச்சு. சின்ன உயிரினங்கள்லேருந்து கடலில் இருக்கக்கூடிய பெரிய உயிரினம் வரை எல்லாத்தையுமே இங்கே ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் இதை விசிட் பண்ணணும், இல்லை விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் கிட்ஸை வந்து கண்டிப்பாக ஒன் டைமாவது இங்கே கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் திமிங்கலத்தோட அந்த உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த கடலில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸு, மீன் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே இருந்துச்சு. இந்த இறால்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரையும் இதெல்லாம் பார்த்துருப்போமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷே வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷு நிறையா வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து 1978 அந்த இயர்லேருந்தே வச்சுருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. கடலில் இருக்கக்கூடிய வகையான சங்குகள், அதுக்கப்புறம் அழிஞ்சு வரக்கூடிய ஆமை வகைகள்னு சொல்லி நிறையா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா திமிங்கலத்தோட உடம்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்தே இருக்குதுன்னு சொல்லி இந்த போர்ட்லேயே எழுதி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பிள்ளைங்க வந்து ஒரே பாட்டிலில் இருக்குது. 2 தலை உள்ள ஆடு, ஒரு உடம்பு வச்சு 4 தலை உள்ள ஆடு, 6 கால் உள்ள ஆடுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் பயமாக இருந்துச்சு, இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே போனது வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. நீங்களும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சைடு கடல் உயிரினங்களுமே வச்சுருந்தாங்க. கலர் ஃபிஷ்ஷஸோட அந்த ஏரியாவுமே இருந்துச்சு. பட் அங்கே வந்து ஓரளவு ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. முக்கால்வாசி டேங்க் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஒரு 10 ஃபிஷ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மியூசியம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தாகவே இருந்துச்சு. நீங்கள் எங்கேயாவது போகணும் கிட்ஸை கூட்டிகிட்டு அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஏஞ்சல் மீன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா தொட்டியில் ஆமை ஒன்று போட்டு வச்சுருந்தாங்க. அது நம்ம எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஊர் சுற்றி உள்ளவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.